சமீபத்தில் அமெரிக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸை ஆழமாய் ஆராய்ச்சி செய்த நுண்ணுயிரியலில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு விஞ்ஞானி இஸ்லாம் மார்க்கம் உண்மையானது என ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமிய சட்டப்படி நாயை பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவே அன்றி அதை செல்லப்பிராணியாக வளர்ப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் இஸ்லாத்தில் நாய் நஜீஸாக கருதப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாயின் உமிழ்நீர் ஏதாவது ஒரு பொருள் மீது படுமானால் அதை 7 முறை நீரினாலும் 1 முறை மண்ணையிட்டும் சுத்தம் செய்யுங்கள். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம். ஹதீஸை ஆராய்ச்சி செய்த அமெரிக்காவின் டாக்டர் ராபர்ட் சாம், அல்லாஹுவின் தூதர் கூறியது உண்மையானதா என பரிசோதனை மூலம் நிரூபிக்க முற்பட்டார். முதலில் நாய் உமிழ்நீர் பட்ட ஒரு பாத்திரத்தை 7 முறை நீரினாலும் பின்பு சவர்க்காரத்தினாலும் சுத்தம் செய்தார். இதில் இவர் மண்ணை பயன்படுத்தவில்லை. பின்னர் நுணுக்குக்காட்டி மூலம் அப்பாத்திரத்தை பரிசோதனை செய்த பின் அதில் மில்லியன் கணக்கில் பாக்டீரியாக்கள் அழிக்கப்படாமல் இருந்தது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுப்படி 7 முறை நீரினாலும் 1 முறை மண்ணினாலும் அப்பாத்திரத்தை சுத்தம் செய்தார். முடிவு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்பாத்திரத்தில் பாக்டீரியாக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தன. இதுவரை மருத்துவத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இவ்வைரஸ் பரவதற்கான காரணமானது நாயின் உமிழ்நீரே 99% என கண்டறியப்பட்டுள்ளது. இது நேரடியாக மனிதனின் நரம்பு மண்டலத்தை தாக்குகின்றதென உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது. இதற்காக ஒவ்வொரு வருடமும் $8.6 பில்லியன் செலவிடப்படுகின்றன. பின்பு 2018ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் உள்ள ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மண்ணில் இவ்வைரஸை அழிக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இருப்பதாக கண்டறிந்தனர். முதலில் இவ்வைரஸானது பிரான்சைச் சேர்ந்த விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டரினால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வாறிருந்தும் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன் இதை பற்றி கூறினார் என்ற கேள்வி அவர் மனதில் எழுந்தது. பின்பு இது தற்கால எதிர்கால சந்ததியினருக்காக பயன்படும் நோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்திய உண்மை என அவர் அறிந்து கொண்டார். இறுதியாக அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு ஒருவருமில்லை எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹுவின் திருத்தூதர் எனவும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகின்றான், நாம் அவர்களுக்கு பிரபஞ்சத்திலும் அவர்களுக்கிடையேயும் நமது அத்தாட்சிகளை காண்பிப்போம். குர்ஆன் உண்மையான வேதம் என்று அவர்களுக்கு புரியும் வரை. சூரா ஃபுஸ்ஸிலத் வசனம் 53. மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்காக இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவ்வீடியோவை அடுத்தவருக்கும் பகிருங்கள்.